ஹாய் ஆல். நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருள் இயக்கம். ஓகேவா? ஸோ அவருடைய ஈட்டிய ஜாவ்லினை த்ரோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம வீசுறத பார்த்துரும். கரெக்டா? ஸோ அந்த ஆங்கிள் தான் தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது ப்ரொஜெக்டட் ஆங்கிள். ஸோ அவர் ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில தூக்கி போட்டிருப்பாரு. அந்த இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம u அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வீசும்போது அது வந்து இப்படி வந்து இந்த ஷேப்ல வந்து விழும். கரெக்டா? ஸோ இந்த ஷேப் வந்து ஒரு பாரபாலிக் ஷேப்பா இருக்கும், பரவளைய பாதையா இருக்கும். ஓகேவா? ஸோ அவர் வீசின இடத்துல இருந்து அந்த ஈட்டி வந்து கீழே விழுகுதில்ல, அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஆர் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாதையில அதை அடையும் அதிகபட்ச உயரம் நம்ம பெரும உயரம்னு சொல்லுவோம், அல்லது மேக்ஸிமம் ஹைட் h அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது போக அந்த ஈட்டி வந்து நமக்கு அவர் வீசுனதுல இருந்து கீழே போய் விருது வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை நம்ம டைம் ஆஃப் ஃபிளைட், பறக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, ஓகேவா, அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்ஸிமம் ஹைட். இப்போ இங்க இருந்து அவரு ஈட்டிய வீசுறாரு, இவங்கிற இனிஷியல் வெலாசிட்டியோட ஹரிசாண்டலோட தீட்டாங்கிற ஆங்கிள் வீசுறாரு. இப்படி வீசும்போது அந்த பாதையில அது அடையும் அதிகபட்ச உயரம் மேக்ஸிமம் ஹைட்ட h அப்படின்னு சொல்லுவோம். அந்த hக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா h u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. அப்ப h மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா தீட்டா என்னவா இருக்கும்? sin ஸ்கொயர் தீட்டா வந்து 1 ஆகணும். அப்போ தீட்டா நமக்கு 90 டிகிரியா இருக்கணும். அப்போ sin 90 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப sin ஸ்கொயர் தீட்டாவும் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்ப h மேக்ஸிமம் நமக்கு என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் பை 2g. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்ப மட்டும் யூஸ் பண்ணணும்னா தீட்டா 90 டிகிரி, அவரே ஈட்டிய இப்படி மேல் நோக்கி எரிஞ்சிருந்தாருன்னா அது அதிகபட்ச உயரத்தை அடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனா அவர் ஒரு ஆங்கிள்ல வீசுறாரு, அந்த பாதையில அதிகபட்ச உயரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தீட்டாங்கிறது அவர் எந்த கோணத்துல வீசுறாரு, ஓகேவா, ப்ரொஜெக்டிங் ஆங்கிள் அல்லது எரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஹெச்க்கு உண்டான ஃபார்முலா. அடுத்து அவர் இங்கிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது போய் ஒரு டிஸ்டன்ஸ்ல விழுகுதா? சோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர், ஓகேவா, கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ r க்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா r u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைடட் பை g. ஓகேவா? இப்போ r மேக்ஸிமமா இருக்கணும்னா தீட்டா என்னவா இருக்கும்? தீட்டா 45 டிகிரியா இருக்கும். அப்பதான் வந்து நமக்கு sin 2 தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? sin 45 னு போட்டோம்னா தீட்டாக்கு பதிலா 2 தீட்டா 2 * 45 90 னு வருமா? sin 90 ஓட வேல்யூ 1 னு கிடைக்கும். அப்ப r மேக்ஸிமமா கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? u ஸ்கொயர் பை g அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது தீட்டா 45 டிகிரில வீசும்போது. சோ தீட்டா 45 டிகிரில வீசும்போது நமக்கு அதிகபட்ச கிடைத்தல நெடுக்கம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த h க்கு r க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா r = 4h cot theta. சோ இதவும் போட்டுக்கலாம். இந்த cot theta இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1/cot theta என்னன்னு போட்டுக்கலாம்? tan theta னு போட்டுக்கலாம். r tan theta = 4h அப்படினு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படினு பார்த்தோம்னா h/r. சோ இந்த ரிலேஷன் எப்படி வந்துச்சு அப்படினு பார்த்தோம்னா h/r போட்டோம்னா h க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை g அப்படினு பார்த்தோம். 2g னு பார்த்தோம். சாரி, இங்க r க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைடட் பை g. சோ இப்படி வரும் நமக்கு. சோ நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகும்? g க்கு g கேன்சல் ஆயிடும். ஓகேவா? u ஸ்கொயர் க்கு u ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 * 1 by sin 2 தீட்டா என்னன்னு போட்டுக்கலாம்? 2 sin தீட்டா cos தீட்டா னு போட்டுக்கலாமா? சோ ஒரு sin தீட்டாக்கு ஒரு sin தீட்டா கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு h/r என்னன்னு கிடைக்கும்? 1/2
4 into sin by cos என்ன போட்டுக்கலாம் tan. அப்ப tan theta by 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4h is equal to r tan theta அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த ரிலேஷன் ஓகேவா? சோ கடைசியா டைம் ஆஃப் ஃளைட் பறக்கும் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ இங்க இருந்து இது மேல போற இங்க மேக்ஸிமம் ஹைட்ட ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் ஒரு t. இத நம்ம ஏறும் காலம் டைம் ஆஃப் அசெண்டிங் சொல்லுவோம். இங்க இருந்து கீழ வர டைம் t ன்னு சொல்லுவோம். இத இறங்கும் காலம் டைம் ஆஃப் டிசெண்டிங் ன்னு சொல்லுவோம். இங்க t க்கு என்ன ஃபார்முலானா u sin theta by g. அப்போ நமக்கு டோட்டலா நமக்கு டைம் ஆஃப் ஃளைட் வேணும்னா 2t. அப்ப 2u sin theta by g ங்கறதா நமக்கு டைம் ஆஃப் ஃளைட்டுக்கான ஃபார்முலா, பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.